ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் மூலமாக நம்ம இன்ஜினியரிங் படிக்கும்போது அந்த இன்ஜினியரிங் காலேஜ் செலக்ட் பண்ண நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எப்படி இன்ஜினியரிங் காலேஜ் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் ரெண்டு வழிமுறைகளில் அட்மிஷன் போடுவாங்க. ஒன்று டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக நடக்கும், இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக உங்களுக்கு அட்மிஷன் போடுவாங்க. ரெண்டு வழிமுறைகளையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு காலேஜ் செலக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் நடந்துகிட்ருக்கும். நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாகவும் மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா அதன் மூலமாகவும் நீங்கள் அட்மிஷன் போட்டிருந்துருப்பீங்க. நிறைய பேர் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் மூலமாக போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் சொல்லக்கூடிய தகுதிகளெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க காலேஜஸ்க்கு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஜினியரிங் அட்மிஷன்லேயே முதன்மையாக பண்ணக்கூடிய வேலை காலேஜ் செலெக்ஷன் தான். ஸோ அந்த காலேஜ் செலெக்ஷனுக்காக என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ லெங்க்த்தியாக தான் கொஞ்சம் இருக்கும். இந்த குவாலிட்டிஸை இந்த காலேஜோட குவாலிட்டிஸ் நம்ம பிரித்து கொடுக்க முடியாது, அதனால் ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய காலேஜஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போட காலேஜ் வீடியோஸ், கவுன்சிலிங் வீடியோஸ், சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேயே இந்த குவாலிட்டிஸோட நிறைய காலேஜஸ் இருக்குது. எல்லாமே டாப் ரேங்கிங் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொரு காலேஜுக்காக நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம், நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வர்றோம். நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் செலக்ட் பண்ணும்போது இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போதே இந்தந்த தகுதிகளெல்லாம் அந்தந்த காலேஜுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய காலேஜஸ் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறணும். நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் லிஸ்ட் ஆகிறதெல்லாம் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடாக தான் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். இதை தாண்டி நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக போனாலும் இதை முதல்ல நம்ம பார்த்துக்கிறணும். அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதன் கீழே இயங்குது. அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் நமக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் இடம்பெற்றிருக்கும். அதுபோக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சில காலேஜஸும் நமக்கு அந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். அதுவும் நமக்கு வேணும்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ஒரு மாதிரி, கவர்மெண்ட் எய்டடுக்கு ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுலேயும் டாப் ரேங்கிங்கில் உள்ள செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லாம் ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் நம்ம மைண்டில் வச்சுக்கிறணும். ஏன்னா நம்ம போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருந்தது, கட்ட முடியலை அப்படின்னா நம்ம கஷ்டமாயிடும். ஏன்னா 4 years நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. நம்ம ஸ்காலர்ஷிப் என்ன தான் நமக்கு கிடைச்சாலும், இல்லை ஒரு சிலவங்க நமக்கு லோனு, ஒரு சிலவங்கலாம் எஜுகேஷனல் லோன் போட்டு படித்தாலுமே நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டில் மைண்டில் வச்சுக்கிறணும். நமக்கு நம்ம எக்கனாமிக்கலி நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளால் கவர்மெண்ட் காலேஜில் படிக்க முடியுமா, கவர்மெண்ட் எய்டடில் படிக்க முடியுமா, செல்ஃப் ஃபினான்சிங்கில் படிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறணும். ஸோ அதன் பேசிஸில் தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கொடுக்கணும். அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மெயினானதாக நான் உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பேன். அதே மாதிரி நம்மளால் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப குவாலிட்டி இல்லாத ஒரு காலேஜில் போய் நம்ம படிக்கக்கூடாது. ஏன்னா 4 years கழிச்சு உள்ள ஃப்யூச்சரையும் நம்ம நினச்சிக்கிறணும். ஒரு நல்ல தரம் வாய்ந்த கல்வியில் நம்ம கட் ஆஃப்க்கு கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம எஜுகேஷனல் லோனாவது போட்டு நம்ம படிக்கிற மாதிரி பார்க்கணும். அதுக்காக ரொம்ப பின்தங்கிய ஒரு காலேஜ் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, நமக்கு அதில் ஃபீஸே வாங்கலை அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம போய் நம்ம அதில் படிக்கக்கூடாது. கல்வித்தரம் நல்லா இருக்கா, ஃபீஸும் நமக்கு ஏற்றபடி இருக்குதா, இல்லை ஃபீஸ் ஜாஸ்தி இருந்ததுன்னா நமக்கு எஜுகேஷனல் லோன் கிடைக்குமா, இதெல்லாம் இல்லை ஸ்காலர்ஷிப் மூலமாக நமக்கு அந்த ஃபீஸ் ரீபே பண்ணுற மாதிரி இருக்குமா, இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுங்க. 4 years படிச்சுட்டு வெளியில் வரும்போது நம்மளோட ஃப்யூச்சரும் இருக்குது, நம்மளோட சார்ந்த நம்ம குடும்பத்தோட ஃப்யூச்சரும் அதில் இருக்குது. ஸோ ஃபீஸ் கம்மியாக இருக்குது, இல்லை ஒரு சில காலேஜஸில் நாங்கள் ஃபீஸே வாங்காமல் சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் அந்த காலேஜை தேர்வு செய்யாதீங்க. ஏன்னா ஒரு எஜுகேஷன் லோன் போட்டாவது நம்ம படிச்சுட்டு 4 years கழிச்சு நம்ம ரீபே பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்காக கல்வி தரமோ இல்லை அந்த காலேஜோட தரமோ கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் போய் விழாதீங்க. அதற்காக தான் உங்களுக்கு காலேஜோட ரேங்க் லிஸ்ட்டெல்லாம் நான் முன்னாடி உள்ள வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய காலேஜில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒரு சில காலேஜ் ஓப்பனாகவே அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு சில காலேஜஸ்
கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு முந்தின வருஷம் தான் கொடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கு முந்தின வருஷத்துள்ள ரெக்கார்ட்ஸும் நீங்கள் பாருங்கள். இந்த வெப்சைட் மட்டும் இல்லாமல் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் கேளுங்க. அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறதே வந்து ஒரு வேலை வாய்ப்புக்காக தான். ஸோ நம்ம வந்து 4 இயர்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒன்று கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஆயிருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா வெளியில் வந்தோடனே நமக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல கல்லூரியில் நம்ம படிச்சிருந்துருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதற்கடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிற வேண்டியது அந்த காலேஜோட லொக்கேஷன். நம்ம லொக்கேஷன் ஏன் குறிப்பிடுறோம் அப்படின்னா, லொக்கேஷன் வந்து வேறு இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால தான் இதை வந்து நான் மெயினாக வந்து லொக்கேஷன் வந்து குறிப்பிட்டிருக்கேன். நீங்கள் வந்து காலேஜ் வந்து உள்ளே தள்ளி இருக்குதோ மெயின் ரோட்டில் இருக்குதோ அதை பற்றி நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு உங்கள் ஊர்லேருந்து தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய கல்லூரி நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களால் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு தரம் தாழ்ந்த கல்லூரியிலையும் நீங்கள் சேரக்கூடாது. உங்களுக்கு ரெண்டுமே நீங்கள் பார்த்துக்கிறணும். உங்களுக்கு எது ஃபீஸிபிள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிறணும். உங்களால் ஹாஸ்டல் ஃபீஸும் கட்ட முடியும், நல்ல ஒரு தரமான கல்லூரிலையும் படிக்க முடியணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் போய் படிக்கிறதுக்காக தயங்கக்கூடாது. அது கோயம்புத்தூர் ஆகட்டும், சென்னையில் ஆகட்டும், நீங்கள் எங்கேனாலும் போய் படிக்கிற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கல்வியோட தரமாக தான் இருக்கணும். உங்களால் ஃபீஸ் கட்ட முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிறணும். இது 2 மட்டும்தான் மெயின் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் எந்த ஊரில் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா வந்து இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், அதே நேரத்தில் வேலைவாய்ப்புகள் வந்து கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க டிபார்ட்மெண்ட் வந்து எந்த காலேஜில் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து இது இருக்குது. நீங்கள் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்கள் கட் ஆஃபுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எந்த காலேஜில் கிடைக்குதோ அங்கே நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்காக கொடுத்து வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சிஎஸ்சி ஐடியே எடுத்துக்கோங்க. சிஎஸ்சி ஐடி தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் கட் ஆஃபுக்கு வந்து ஒரு 10-15 ரேங்கிங் கீழே உள்ள காலேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. வேறு டிபார்ட்மெண்ட்னா உங்களுக்கு முதன்மையான கல்லூரிகளில் இடம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து சிஎஸ்சி தான் வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, டாப் ரேங்கிங் காலேஜஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு 20 காலேஜுக்கு கீழே பின்னாடி இருக்கிற காலேஜை வந்து செலக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. இல்லை உங்களுக்கு கோடிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கம்ப்யூட்டரில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த முதன்மையான கல்லூரிகளில் சிஎஸ்சி ஐடி அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னாலும் அதற்குரிய ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் நிறைய இருக்குது, அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்ததான் அந்த கல்லூரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. லேபு, ஒர்க் ஷாப்பு, அப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு அதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. லைப்ரரி, அதெல்லாம் முக்கியமான நமக்கு படிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த இதெல்லாம் வந்து நமக்கு அந்த கல்லூரியில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாம் வந்து முன்னாடி உள்ளது மாதிரி இல்லாமல் நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படுது. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில் வந்தாலே நமக்கு அந்த கல்லூரியில் படிக்கிறதையும் தாண்டி நம்ம மற்ற ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிற வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த காலேஜ் வந்து துணை புரியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய காலேஜஸில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் கூட உங்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒன்று உருவாக்கி அவங்க நிறைய ஸ்கில்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்தந்த கம்பெனிக்குரிய ஸ்கில் செட் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய கம்பெனிஸ் வந்து காலேஜோட MOU சைன் பண்ணி அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் வந்து நிறைய காலேஜில் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதற்கு அடுத்த தொகுதியாக அட்டானமஸ், நான் அட்டானமஸ் அப்படிங்கிற ஒரு தகுதி இருக்குது. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேயே வந்து உங்களுக்கு 2 விதமாக இருக்குது. அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியின் கீழ் இயங்குனாலுமே உங்களுக்கு சிலபஸை ரெடி பண்ணுறது, அப்புறம் பேப்பர் எவாலுவேஷன், அது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த காலேஜே செஞ்சுக்கிறோம். நான் அட்டானமஸ்னால் அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு ரெடி பண்ணக்கூடிய சிலபஸும் அவங்களே தான் பேப்பர் வேல்யூவேஷன் எல்லாமே இருக்கும். ரெண்டுக்குமே வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. அட்டானமஸாக இருந்தால் ஒரு சில வகைகளில் நல்ல இதாக இருக்குது, சிலபஸ் அவங்களே வந்து அப் டு டேட்டுக்கு ரெடி பண்ண முடியும். அப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாம் அவங்க டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சுக்கிடுவாங்க. பேப்பர் வேல்யூவேஷனும் அங்கே நடக்கும். இந்த மாதிரி ப்ரோஸ் இருக்குது. ஒரு சில கான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில கல்லூரிகள் வந்து தரம் இல்லாமல் அவங்களே அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் போடுறது, அப்புறம் சிலபஸ் வந்து பழைய சிலபஸே வந்து அவங்க என்னதான் அவங்க கையில் சிலபஸ் புதுப்பிக்கிறது இருந்தாலுமே வந்து எல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில காலேஜஸ் இந்த அட்டானமஸ் பேரை பயன்படுத்தி ஃபீஸும் அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கிறாங்க. ஒரு சில கல்லூரிகள் வந்து இந்த அட்டானமஸ் காலேஜ்னு இருக்கிறதுனால அவங்களோட சிலபஸ் வந்து நல்ல இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற கல்லூரிகளும் இருக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே இருக்குது இந்த அட்டானமஸ், நான் அட்டானமஸ் காலேஜில். அந்தந்த காலேஜோட கரிக்குலம் கூட உங்களுக்கு கிடைக்கும், சிலபஸ் கிடைக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கடுத்து உள்ளது வந்து ரொம்ப முக்கியமானது,
அந்த காலேஜோட பாஸ் பர்சன்டேஜ். இந்த பாஸ் பர்சன்டேஜ்னால் என்ன அப்படின்னா, அந்த கல்லூரியில் எத்தனை பேர் பாஸ் ஆகி வெளியில் வர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து குறிக்கும். ஒரு சில வந்து கல்லூரிகளில் பார்த்திங்க அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். நிறைய கல்லூரிகள் வந்து 0% காமிச்சு கூட அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி தான் ஒரு சில காலேஜஸ் வந்து பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது. இந்த பாஸ் பர்சன்டேஜ் இதெல்லாம் நீங்கள் வந்து எதில் போய் பார்க்கலாம் அப்படின்னா, tneaonline.org அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு இந்த பாஸ் பர்சன்டேஜோட PDF வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் போய் அதை செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜும் எத்தனை செமஸ்டரு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டேட்டாஸும் அதில் இருக்குது. நீங்கள் அதை ஒரு தடவை வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியாத கல்லூரிகள், ரேங்க் லிஸ்ட்டில் இல்லாத கல்லூரிகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு தடவை அந்த பாஸ் பர்சன்டேஜ் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த தகுதியாக அந்த காலேஜோட எதை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த காலேஜோட மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ். காலேஜ் திறம்பட நடக்கிறதுக்கு வந்து மெயினானது வந்து என்னென்னா அந்த காலேஜோட மேனேஜ்மெண்ட்டு. ஒரு சில காலேஜ் வந்து நல்லா இல்லாமல் தரம் குறைந்து இருக்கிறதுக்கும் இந்த மேனேஜ்மெண்ட் தான் காரணம். கவர்மெண்ட் எய்டடோ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா ஒரு கையில் எடுத்து அந்த கல்லூரி வந்து நல்லா நடத்துனாங்க அப்படின்னா எல்லாமே வந்து அந்த காலேஜில் வந்து இப்போ சொல்லிக்கக்கூடிய குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து அந்த காலேஜில் வந்துடும். ஸோ முதன்மையான ஒரு பாயிண்ட் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு வர்ற ஃபேக்கல்ட்டிஸும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க திறம்படம் உள்ள ஃபேக்கல்ட்டிஸை எடுத்து அவங்க வந்து வழி நடத்துவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய காலேஜில் வந்து இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்டர்ன்ஷிப் இல்லை இண்டஸ்ட்ரியல் விசிட் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து அந்த கல்லூரியில் இருக்கும். அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு ஆடட் பாயிண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுற இடத்துலையே வந்து உங்களோட தகுதியும் திறமையெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் இது ஒரு சான்ஸாக அமையும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக அந்த காலேஜோட கல்ச்சர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த காலேஜ் வந்து எப்படி டிசிப்ளின்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி எந்த அளவு அந்த கல்லூரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, எப்படி என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, ஏதாவது அவங்களோட ஒரு புதுமையான கண்டுபிடிப்போ ஒரு ப்ராஜெக்ட்ஸோ பண்ணும்போது எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிறணும். ஏன்னா வந்து ஒரு சில கல்விகள் வந்து நல்ல தரமாக இருந்தாலும் அங்கே உள்ள கல்ச்சரோ டிசிப்ளினோ சரியில்லை அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கவே நமக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னா, நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை படிக்கிறது சுற்றி கேள்விப்படுறதை வச்சே உங்களுக்கு வந்து அந்த காலேஜோட கல்ச்சர் தெரிஞ்சிடும். நீங்கள் அந்த கேம்பஸ் விசிட்டுக்கு போனாலே அந்த காலேஜில் எப்படி நடந்துக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு அப்படிங்கிறத வச்சே உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் பற்றின ஒரு இது வந்து தெரிய வந்துடும். அதற்கு அடுத்து உள்ள தகுதி வந்து டெக்னாலஜி அப்டேஷன். அந்தந்த கல்லூரி வந்து இப்போ ஏற்ற மாதிரி டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அப் டு டேட்டுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் வந்தாலும் சரி, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்தாலும் சரி, அதை அப்டேட் பண்ணுறாங்க. அவங்களோட சிலபஸில் அப்டேட் பண்ணுறதும் இல்லாமல் அவங்களோட லேப்லலாம் அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் டெக்னாலஜி அப்டேஷன் வந்து இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 குவாலிட்டிஸ் கிட்ட பார்த்தோம். நம்ம சேரப்போகிற கல்லூரியில் வந்து இதில் 12 குவாலிட்டிஸும் நம்ம இருக்கும், எல்லா காலேஜில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் வந்து ஒரு 8 to 10 குவாலிட்டிஸாவது, இப்போ முதல்ல சொல்ல அந்த ஒரு 8 to 10 குவாலிட்டிஸாவது நீங்கள் வந்து இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காலேஜை செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம காலேஜோட இவ்வளோ தரத்தை நம்ம பார்க்குறதுனால இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லெங்க்த்தியாக போயிட்டுருக்குது. இந்த வீடியோ வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்துட்டு கவுன்சிலிங்கில் உங்களுக்கு அந்த காலேஜ் கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த காலேஜ் தரம் சரியில்லை அப்படின்னா ஒரு பயனும் இருக்காது. அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் முன்னாடியே கொடுக்குறேன். செலக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் செலக்ட் பண்ணும்போதே நீங்கள் இந்த தகுதியெல்லாம் பார்த்துட்டு இந்த காலேஜ் வந்து நீங்கள் லிஸ்ட்டில் வைங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.